இந்த உலகத்துல பல சுற்றுலா தலங்கள் இருக்குது. நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போயிட்டு அங்குள்ள இடங்களையும் அதனுடைய சிறப்புகளையும் பார்த்து ரசிச்சு அனுபவிச்சுட்டு வரது உண்டு. அப்படி சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் டெட் சி. டெட் சி இத தமிழ்ல சாக்கடல்னு சொல்லுவாங்க. உண்மையை சொன்னா இது கடல் கூட கிடையாது. இது ஒரு பெரிய உப்பு நீர் ஏரி. இது ஒரு தனித்துவமான ஏரி. ஏன் இதை தனித்துவமான ஏரி நான் சொல்றேன்னா, இந்த கடல்ல அதிகப்படியான உப்புத்தன்மை இருக்குது. அதிகப்படியான உப்புத்தன்மை இருக்கிறதால இது உப்பு கடல்னு சாக்கடல்னு சொல்றாங்க. இந்த சாக்கடல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜோர்டான், இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய நாடுகளுக்கு இடையே தான் இது அமைஞ்சிருக்குது. இந்த பூமியிலேயே மிக தாழ்வான நிலப்பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த சாக்கடல் தாங்க. இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 430 மீட்டர், அதாவது 1410 அடி கீழே அமைஞ்சிருக்குது. இந்த ஏரியை சுத்தி நாலாபுறமும் நிலத்தால தான் சூழப்பட்டிருக்குது. ஜோர்டான் நதி தான் இந்த ஏரியோட முக்கிய நீர் ஆதாரமா இருக்குது. அளவு பாத்தீங்கன்னா சுமார் 67 கிலோமீட்டர் நீளமும் 18 கிலோமீட்டர் அகலமும் கொண்டதுங்க. சரி, இந்த சாக்கடல் எப்படி உருவானதுன்னு பார்க்கலாம். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பூமியினுடைய கீழ்ப்பகுதியில் உள்ள 2 பெரிய நிலத்தகடுகள், அதாவது டெக்டானிக் பிளேட்ஸ், அரேபியா மற்றும் ஆப்பிரிக்கா டெக்டானிக் பிளேட்ஸ் விலகி போயிடுச்சு. இதனால பெரிய பள்ளம் ஏற்பட்டுச்சு. இததான் ஜோர்டான் ரிஃப்ட் வேலின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த பள்ளத்துல மத்திய தரைக்கடலில் இருந்து தான் தண்ணீர் வந்துட்டு இருந்தது, அதாவது மெடிட்டேரியன் சீல இருந்து தான் தண்ணீர் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா காலப்போக்குல புவியியல் மாற்றம் ஏற்பட்டதால நிலப்பகுதி உயர்ந்து கடல் மற்றும் அந்த பள்ளத்துக்கான தொடர்பு துண்டிக்கப்பட்டுடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஜோர்டான் நதி தான் இந்த ஏரியோட முக்கிய நீர் ஆதாரமா இருக்குது. நமக்கு எப்பவுமே ஒரு கேள்வி இருக்கும், ஏன் கடல் நீர் மட்டும் உப்பா இருக்குதுன்னு. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, மழை பெய்யும் போது மழை துளிகள் எல்லாமே காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து ரியாக்ட் ஆகும். அப்படி ரியாக்ட் ஆகும்போது அந்த மழைத்துளி எல்லாமே கார்பானிக் ஆசிடா மாறும். அப்படி மாறின மழைத்துளிகள் பாறைகள் மீது விழும்போது அந்த பாறைகள்ல இருக்கிற தாதுக்கள், உப்புகள் எல்லாமே கரைஞ்சி ஆறுகள் மற்றும் நீரோடைகள் வழியாக வந்து கடல்ல வந்து சேரும். இப்படி கடல்ல சேர்கிற தண்ணீர் சூரியனுடைய வெப்பம் காரணமாக அது ஆவியாயிடும், அதாவது எவாபரேட் ஆகும். அப்ப தண்ணியை மட்டுமே மேல கொண்டு போகுதே தவிர அந்த தண்ணியில இருக்கிற உப்பு மற்றும் சில கனிமங்கள் அங்கேயே தங்கிடுது. இப்படி உப்பு கனிமங்கள் எல்லாமே இங்கே தங்கிடுறதுனாலதான் கடல் தண்ணி அதிகமா உப்பு கரிக்குது. இந்த செயல்முறை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. இதனாலதான் கடல் நீரில் இருக்கிற உப்பு மற்றும் கனிமங்களின் அளவும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. எவாபரேஷன்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு பாத்திரத்துல தண்ணீரை வச்சு அதை ரொம்ப நேரம் நீங்க சூடாக்கும் போது தண்ணீர் வந்து ஆவியாகிடும். பாத்திரத்தின் அடியில வெள்ளை நிறத்தில் உப்பு படிஞ்சிருக்க நீங்க பார்க்க முடியும். இது ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தண்ணீரில் இருக்கிற உப்பு மற்றும் கனிமங்கள் ஆவியாகாது, அவை பாத்திரத்திலேயே தங்கிவிடும். இதே மாதிரி தான் வெப்பம் அதிகமா இருக்கிறதால சாக்கடலில் உள்ள நீர் சீக்கிரமா ஆவியாகிடுது. அப்படி ஆவியாகும் போது அதுல இருக்கிற உப்பு மற்றும் கனிமங்கள் அங்கேயே தங்கிடுது. சாதாரண கடல் நீரின் உப்புத்தன்மையை விட சாக்கடலின் நீரின் உப்புத்தன்மை 10 மடங்கு அதிகமாக இருக்குமாம். சராசரியாக 34% உப்பு இதுல இருக்குது. அதாவது 1 லிட்டர் கடல் நீரில் சுமார் 35 கிராம் உப்பு இருக்கும். ஆனால் 1 லிட்டர் சாக்கடல் நீரில் 340 கிராம் வரை உப்பு இருக்குமாம். இந்த அளவுக்கு அதிகப்படியான உப்பு இருக்கிறதால நுண்ணுயிர்கள் தவிர, அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தவிர வேற எந்த மீன்களோ தாவரங்களோ இல்ல பெரிய உயிரினங்களோ இதுல வாழ முடியாது. அதனாலதான் இது சாக்கடல்னு அழைக்கப்படுது. அதிக உப்புத்தன்மை இருக்கிறதால இந்த சாக்கடலுடைய தண்ணீர் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். மனித உடலின் அடர்த்தியை விட தண்ணீரோட அடர்த்தி அதிகமாக இருக்கிறதால யாருமே இந்த தண்ணியில மூழ்கிட முடியாது, மிதக்கதான் முடியும். நீச்சல் தெரியாதவங்க கூட இந்த தண்ணியில தைரியமா இறங்கி மிதக்கலாம். சோடியம், குளோரைடு, மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், புரோமைட் போன்ற அத்தியாவசிய கனிமங்கள் அதிக அளவுல இந்த கடல் தண்ணியில இருக்குது. அதனால கடல் நீரிலும் சேற்று மண்ணிலும் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. சொரியாசிஸ், எக்ஸிமா போன்ற தோல் நோய்களுக்கு கூட நிவாரணம் இருப்பதாக ஆய்வுல சொல்லப்படுது. மேலும் மூட்டு வலி மற்றும் தசை வலிகளுக்கு சேற்று மண்ணை உடம்பில் தடவுவதால நிவாரணம் இருக்கிறதாகவும் கூறப்படுது. அது மட்டும் இல்லாம அழகு சாதன பொருட்களிலும் கூட இதை பயன்படுத்துறாங்க. எகிப்தியர்கள் இறந்து போன உடலை பதப்படுத்தி அதை மம்மியாக்கும் கலையில ரொம்ப கை தேர்ந்தவங்க என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும்.
இப்படி இறந்த உடலை பதப்படுத்தி மம்மியாக மாற்றுவதே தான் மம்மிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இறந்த உடலை மம்மியாக்குவதற்கு பிட்டுமன் ஆஸ்பால்ட்னு ஒண்ணு பண்டைய எகிப்தியர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது பழங்காலத்துல எகிப்துக்கு ஏற்றுமதியும் செய்யப்பட்டிருக்குது. இந்த ஆஸ்பால்ட் எங்கிருந்து எடுக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இது சாக்கடலில் தான் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இது ஒரு விதமான எண்ணெய். இது தண்ணீர்ல மேல மிதந்து திடமாக கரையில வந்து ஒதுங்கும். இந்த ஆஸ்பால்ட்டை தான் மம்மியாக்கும் முறையில் பழங்காலத்தில் எகிப்தியர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இறந்தவங்களுடைய உடலின் உள் உறுப்புகளை வெளியே எடுத்து சில சிறப்பு உப்புகள், அதாவது நேட்ரான் சால்ட் என்று சொல்லப்படுற ஒரு சால்ட்டையும் பயன்படுத்தி வாசனை பொருட்கள் எல்லாம் போட்டு உடலை பதப்படுத்துவாங்க. பிறகு பிசின் போன்ற ஒரு பொருட்களை பூசி இறுதியாக துணிகளால் அதை சுத்துவாங்க. இந்த செயல்முறையில ஒரு கட்டத்துல உடல் அழுகாமல் பாதுகாக்க ஆஸ்பால்ட் பயன்படுத்தப்பட்டு, இந்த ஆஸ்பால்ட் பிட்டுமன் இதை சூடாக்கி பிசின் போல அது ஆன பிறகு உடலை சுற்றியுள்ள துணி மீது பூசுவார்கள். இப்படி பூசும் போது மேல்புறம் உடல் இறுக்கமாகவும் நீர் புகாத மாதிரியும் அது மாற்றுகிறது. மேலும் இது ஒரு தடுப்பு போல செயல்படுறதுனால உடலுக்குள் பூச்சிகள், ஈக்கள், பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள் போன்ற கிருமிகள் போகாமல் இருக்கிறதுக்கு அது தடுக்கப்படுது. மேலும் மம்மியாக்கும் முறையில ஆஸ்பால்ட்டை பயன்படுத்தி இருக்கிறதால தான் சில மம்மிகள் இன்னும் கருப்பு நிறத்தில் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த சாக்கடலை பற்றி பைபிளில் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுபோல குரானிலும் சாக்கடல் என்ற பெயர் நேரடியாக சொல்லப்படவில்லை என்றாலும் லூத் நபியின் சமூகத்தின் அழிவு சாக்கடல் அமைந்துள்ள பகுதியில் நிகழ்ந்ததாக இஸ்லாமிய அறிஞர்களால் நம்பப்படுகிறது. மேலும் உலகிலேயே மிக தாழ்வான பகுதி என்று குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளதும் சாக்கடலையே குறிப்பதாக கருதப்படுகிறது. இந்த சாக்கடலுடைய நீர் மட்டம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, சாக்கடலுடைய முக்கிய நீர் ஆதாரமா ஜோர்டான் நதி தான் இருக்குது. ஆனா இப்பொழுதெல்லாம் ஜோர்டான் நதியிலிருந்து வரும் நீர் விவசாய பாசனத்திற்கும் தொழிற்சாலைகளுக்கும் திசை திருப்பி அதிக அளவுல தண்ணி எடுத்துக்கிறாங்க. அதனால இங்க நீர் வரத்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அது மட்டும் இல்லாம காலநிலை மாற்றத்தாலும் நீர் ஆவியாதல் அதிகரிப்பதாலும் தான் இதனோட நீர் மட்டம் குறைஞ்சிக்கிட்டே வருது. பல அதிசயமான இடங்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. அதுல ஒண்ணு இந்த சாக்கடல். அதிக உப்புத்தன்மை, மிதக்கும் தன்மை, மருத்துவ பயன்கள் இப்படி இருக்கிறதால அதிகமான சுற்றுலா பயணிகள் ஈர்க்கும் விதமாக இந்த சாக்கடல் அமைஞ்சிருக்குது. இறைவனுடைய அட்டாட்சிகளும் அதிசயங்களும் எல்லா இடத்திலேயுமே நிறைஞ்சி இருக்குது.